ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய தக்காளி குருமா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குருமா பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. இப்போ தேங்காய் துருவலை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் துருவல் கூடவே 2 பட்டை சேர்த்துக்கலாங்க, 3 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு 5லேருந்து 6 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்க பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாங்க. 4 மீடியம் சைஸ் நல்லா பழமான தக்காளியாக எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. நமக்கு தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானதுங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு பவுலில் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணுங்க. இனி நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க. வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு நல்லா மாறிடணுங்க. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மசாலாத்தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. குருமாக்கு மல்லித்தூள் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. 3 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு குருமா. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். குருமாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதை விட ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம், அப்புறம் ரொம்ப சல்லுன்னு ஆயிரும் குருமா. இப்போ இந்த அளவு போதுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. மிதமான தீயில் 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது 3 விசில் நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தக்காளி குருமா நமக்கு ரெடி ஆகிருக்குங்க. இட்லி ஒரு அடுப்பில் நம்ம ஊற்றி வச்சுட்டோன்னா இன்னொரு பக்கம் இந்த தக்காளி குருமா செய்யறதுக்குள்ளே இட்லி வெந்துருங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி குருமா ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.